ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ஒரு தலைக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 kg தலைக்கறி வாங்கி வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து குக்கரில் மாற்றிட்டு அதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறமேட்டா தண்ணி வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இந்த தலைக்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. ஒரு 80% தான் வந்து குக் ஆகிருக்கணும் தலைக்கறி. எப்படி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? அடுத்ததாக இப்போ குழம்பு வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, அப்புறமேட்டா ஒரு ஸ்டார் பூ, 4 கிராம்பு, சோம்பு, அடுத்ததாக 2 பிரியாணி இலை, கடல் பாசி எடுத்திருக்கேன். அதை இப்போ வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பட்டை கிராம்பு மசாலாவெலாம் போட்டுட்டேன். நல்ல சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து வாசனை சூப்பராக இருக்கும். சோம்பெலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்ல எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ அந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 4 துண்டு இஞ்சி, 8 பல்லு பூண்டு, அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச இந்த தக்காளி வெங்காய விழுதை வந்து நம்ம வெங்காய தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே சேர்த்து வெங்காய தக்காளி வதக்கிக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதே மாதிரி அரோமாவும் சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி வெங்காய விழுதை சேர்த்து நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கணுன்னே இப்படி கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கறியை மட்டும் சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, வெறும் கறி மட்டும் சேர்த்துக்கணும். கறியை சேர்த்து கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த வெங்காயம் தக்காளியில் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். அடுத்ததாக இதில் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் நான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவுமே சேர்க்கல. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவே போதும். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஜென்டிலாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கறி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான, உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்ததுனால இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்க்கலை. இந்த குக்கரை இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் தான் விடணும். ஜாஸ்தி விசில் விடக்கூடாது, கறி ரொம்ப குழஞ்சிடும். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்களாக்கா, ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம்ட்டா இதில் இப்போது கொஞ்சோண்டு முந்திரி, அப்புறம் கொஞ்சம் கசகசா, சோம்பு 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய், இதை அரைச்சி இந்த தேங்காய் விழுதை வந்து இப்போ இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் விழுதை வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கவே கூடாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு முதல் கொதி வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும். இதில் இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஆட்டு தலைக்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.